Hi, Uncross Speed Viewers. இன்னைக்கு நம்ம கூட 2025 அப்டேட்டட் Renault Triber தாங்க இருக்கு. இந்த வெஹிக்கிளோட ஒரு கம்ப்ளீட் இன்னர் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த மாதிரி நிறையவே ரிவ்யூ வீடியோஸ் உங்களுக்காக தொடர்ந்து நாங்க கொடுக்க போறோம். சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். Renault வந்து அவங்களோட லோகோ வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. சோ அவங்களோட கார் லைனர்ஸ் எல்லாத்துமே ஃபேஸ் லிஃப்ட் அடுத்தடுத்து கொண்டு வருவாங்க. சோ அதுல ஃபர்ஸ்டா Renault Triberோட ஃபேஸ் லிஃப்ட் வந்து இப்ப நமக்கு வந்திருக்கு. இதுல பாத்தீங்கன்னா அவங்க வேரியன்ட் நேம்ல இருந்து எல்லாமே சேஞ்ச் பண்ணிருக்காங்க. சோ இது நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா Triberல 4 வேரியன்ட் RXC, RXL, RXT, RXZ வந்துட்டு இருந்துச்சு. இப்போ நமக்கு பாத்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட் வந்து ஏஸ்தெட்டிக், அடுத்து எவாலுவேஷன், டெக்னோ அண்ட் எமோஷன் சொல்லிட்டு 4 பேரா கொடுத்துருக்காங்க. நல்லது பெரிய பெரிய பேரா இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி 4 தான் நமக்கு போகுது. அண்ட் ப்ரைஸிங்குமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேஸ் மாடலோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் நமக்கு 6,10,000 இருந்துச்சு. இப்போ 6,30,000 20,000 வரைக்கும் ப்ரைஸிங் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கேற்ற மாதிரியான ஃபீச்சர்ஸ் அப்கிரேட் எல்லாமே இல்லை நமக்கு இருக்க தான் செய்யுது. டிசைன் வைஸுமே ஒரு நியூ ரெஃப்ரெஷிங்கான லுக்கில் நம்ம கொடுத்துட்ருக்காங்க. பட் மேஜராக எல்லாருமே எதிர்பார்த்தது வந்து ஒரு இன்ஜின் அப்கிரேட் வருங்கிறதா. அது வந்து ஒரு டிசப்பாயிண்டிங் தான். இன்ஜின் அப்கிரேட் இல்லை, சேம் அந்த 1 லிட்டர் எனர்ஜி இன்ஜின் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. 72 PS ஆஃப் பவரும் 96 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கும் நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. ஏஎம்டியை பொறுத்த வரைக்கும் டாப் வேரியன்ட்ல மட்டும் அவங்க கொடுக்குறாங்க. மற்ற 4 வேரியன்ட்லயுமே மேனுவல் மட்டும் தான் ஆஃபர் பண்றாங்க. ஸோ ஃபேஸ் லிஃப்ட் அப்படிங்கும் போது டிசைனிங் வைஸ் தான் நிறையவே சேஞ்சஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த வகையில் இதுலையுமே டிசைனிங்ல தான் மேஜரான சேஞ்சஸ் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஃபீச்சர்ஸ் வைஸ்மே நிறைய அப்கிரேட் இருக்கு. ஸோ டிசைனிங்கை ஃபர்ஸ்ட் பார்த்துரும். டிசைனிங் வைஸ் டைமென்ஷன்ல எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லைங்க. சேம் 2636 mm வீல் பேஸ்ல 3985 mm லென்த் இருக்க வகையில தான் இந்த வெஹிக்கிள் வந்து உருவாக்கியிருக்காங்க. பழசு மிகவும் அப்படியே தான், அதுலலாம் எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. பட் இந்த ஃப்ரண்ட் ஃபேஸியா கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிருக்குங்க. போனட்டோட ஹூட்ல இருந்து எல்லாமே சேஞ்ச். பழசு பாத்தீங்கன்னா இந்த கட்ஸ் எல்லாமே அப்படியே ஃப்ளோட்டிங் ஆகிற மாதிரி இருக்கும். பட் இதுல பாத்தீங்கன்னா ஒரு பாமாரி ஷேப்ல அப்படியே கொண்டு போயிருக்காங்க. Renaultோட நியூ லோகோ வித் நியூ பியானோ பிளாக் ஃபினிஷ் கிரில் பேஸ் வேரியன்ட்ல இருந்து இவங்க கொடுக்குறாங்க. ரொம்பவே நல்ல விஷயம். அண்ட் ஹெட்லாம்ப்ஸ் வந்து டாப் வேரியன்ட்ல சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நியூ எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வித் இதுலேயே பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ், ஃபாலோமி ஹெட்லாம்ப்ஸாமே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ்மே இந்த தடவை நமக்கு ஆஃபர் பண்றாங்க. ப்ளஸ் கீழே பார்த்தீங்கன்னாலும் இந்த இடத்துல வந்து இந்த சில்வர் கலர்ல ஒரு லைன் எல்லாமே போயிருக்கு. ஃபாக் லேம்ப் வந்துருதுங்க. ஸோ எல்இடி ஃபாக் லேம்ப் அண்ட் டிஆர்எல்ஸ்மே வருது. ஸோ இந்த மாதிரி நிறையவே லைட்டிங் செட்டப் வைஸ் அப்டேட் கொடுத்து இந்த ஃப்ரண்ட் ஃபேஸியா இருக்கு. அண்ட் ஸ்கிட் பிளேட்ஸ்மே ஃபுல்லாவே சேஞ்ச் ஆயிருக்கு. ஒரு சில்வர் கலர்ல வரக்கூடிய ஃப்ரண்ட் ஸ்கிட் பிளேட்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய சேஞ்சஸ் எல்லாமே இதான். சைட் லுக் அப்படியே நம்ம பார்க்கலாம். ஸோ சைட் லுக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேஜரான சேஞ்ச் வீல்ஸ் தாங்க. ஸோ வீல்ஸை பொறுத்த வரைக்கும் சைஸ்ல எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. சேம் 185/65 ப்ரொஃபைல்ஸ்ல R15" வீல்ஸ் தான். பட் இந்த தடவை இந்த வீலோட டிசைன் மாற்றிருக்காங்க. பழசெல்லாமே பார்த்தீங்கன்னா சில்வர் கலரில் வரக்கூடிய ஒரு வீல் கேப். ஸோ ட்ரைபரை பொறுத்த வரைக்கும் இது வந்து அலாய் மாதிரி இருக்கும். பட் அலாய் கிடையாது, ஃப்ளெக்ஸ் வீல்னு சொல்லிட்டு Renault வந்து சொல்கிறாங்க. இது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில்வர் கலரில் ஃபுல் சில்வர் கலரில் வரக்கூடிய ஒரு வீல் கவர்ஸ் கொடுத்துட்டாங்க. பட் இந்த தடவை வந்து அது வந்து டூயல் டோன் டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் பேட்டர்ல இருக்க மாதிரியான ஒரு டிசைனிங்கில் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குங்க. மற்றபடி பியானோ பிளாக் ஃபினிஷ்ல வரக்கூடிய ORVMs, அதுல இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வந்துருது. இது வந்து ஆட்டோ ஃபோல்டபுள் அண்ட் அட்ஜஸ்டபிளோட தான் வருது. டாப் வேரியன்ட்ல இதெல்லாம் ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துறாங்க. அண்ட் டோர் ஹேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா பியானோ பிளாக் ஃபினிஷ்ல போயிருக்கு. கலர் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 நியூ கலர் ஆப்ஷன்ஸ் தான் இந்த வெஹிக்கிள் நமக்கு கொடுத்துருக்காங்க. டூயல் டோன் கலர் ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது அதுல ஒரு 3 கலர்ல வருது. ஸோ அந்த இதில் தான் நம்ம கூட இருக்கக்கூடிய இந்த கலர் ஆப்ஷன்ஸ். ஸோ இதோட டீடைல்ட் நேம் எல்லாமே நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ல காமிக்கிறேன். அண்ட் இந்த டாப் வேரியன்ட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு பி பில்லர் எல்லாமே பிளாக் ரிமோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு இந்த டூயல் டோனுக்கு அப்படியே மேட்ச் ஆகிற மாதிரி அப்படியே நம்ம கொண்டு போயிருக்காங்க. அண்ட் சைடில் வரக்கூடிய இந்த டோர்ஸ் வரக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா பேடிங்ஸாக வரல, ஸ்டிக்கரிங்காக தான் போயிருக்கு. பழைய மாடலில் பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டாக பிளாக்காக இருக்கும். பட் இந்த நியூ மாடலில் பிளாக் ப்ளஸ் கிரே ஒரு டூயல் காம்பினேஷன் கலர் காம்பினேஷன் நமக்கு போக மாதிரி இந்த ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்க. வீல் ஆர்ச் எல்லாமே பிளாக் கலர் கிளியரிங் வந்துருது. பழசுலையும் கொடுத்துருந்தாங்க, அது அப்படியே தான் போயிருக்கு. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 40 லிட்டர் கெப்பாசிட்டி வருதுங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல எப்படி நமக்கு ஒரு கம்ப்ளீட்டான ரிஃப்ரெஷிங் லுக் கொடுத்துருந்தாலும் அதே மாதிரி ரியர்லையும் பார்த்தீங்கன்னா நிறையவே சேஞ்சஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். டெயில் போர்ஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த ஸ்பாய்லர் செட்டப் எல்லாமே நமக்கு பழசுல இந்த மாதிரியே தாங்க இருக்கு. இந்த ஆஃப் வரைக்கும் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. டிஃபாகர், ரியர் வைப்பர் எல்லாமே டாப் லைன் நமக்கு வந்துருது. பட் இது கீழே நிறையவே சேஞ்சஸ். ஸோ டெயில் லைட் பார்த்தீங்கன்னா சேம் அந்த ஈகிள் நோஸ் டெயில் லைட்ஸ் தான். பட் எல்இடி டெயில் லேம்ப்ஸாக இப்போ நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிளாக் கலர்ல வரக்கூடிய அந்த ஸ்மோக்கி எஃபெக்ட் மாதிரியான சிஸ்டம்ல இருக்கு. அது மட்டும் இல்லாமல் Renaultோட நியூ லோகோ பிளஸ் பியானோ பிளாக் ஃபினிஷ்ல வரக்கூடிய இந்த சென்ட்ரல் லைன் ரெண்டுமே கனெக்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்குது. ரியர் லுக்கை இன்னுமே ஆம்பியன்ஸ் வைஸ் நமக்கு எடுத்து காமிக்கணும்னு சொல்லுவேன். பிளஸ் ட்ரைபரோட பேஜிங் வந்து இங்கே வந்திருக்கு. ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணி சென்டரா கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு லுக் வைஸ் நல்லாவே இருக்கு. அண்ட் ரியர் பார்க்கிங் சென்சார்ஸை பொறுத்த வரைக்கும் 3 சென்சார்ஸ் வந்துருது. ஃப்ரண்ட்டுக்கு மேட்ச் பண்ணி ரியர்லையும் பார்த்தீங்கன்னா சில்வர் கலர் ஸ்கிட் பிளேட்ஸ் போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பம்பர்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிருக்கு இந்த தடவை. லுக் வைஸ் ஃப்ரண்ட்ல வந்துட்டு அந்த கிரில் செட்டப் மாற்றிருக்காங்க. ரியர்ல இந்த பின்ன வந்து ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷ் லைன் வர மாதிரி போயிருக்கு. ஸோ அப்படியே நான் உங்களுக்கு பூட் ஸ்பேஸும் காமிச்சிடுறேன். ஸோ ஓப்பனிங் வந்து எலக்ட்ரிக் டெயில் கில்லிஸ் தான் பேஸ் வேரியன்ட்ல இருந்தே அவங்க கொடுக்குறாங்க. பூட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் நார்மலாக எல்லா 7 சீட்ருமே யூஸ்ல பார்த்தீங்கன்னா 84 லிட்டர் கிடைக்குது. உங்களுக்கு அதிக ஸ்பேஸ் வேணுங்கும் போது இது நம்மளால ஃபோல்ட் பண்ணிக்க முடியும்.
ஸோ ஃபோல்ட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் கழட்டி கூட வச்சுக்கலாம். அப்படி வச்சுக்கும் போது கிட்டத்தட்ட 625 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்க வகையில் ஒரு ஃபுல் ஸ்பேஸ் நமக்கு கிடைக்கும். அண்ட் இந்த ரூஃப் ரைல்ஸும் பார்த்தீங்கன்னா வெறும் அப்பியரன்ஸ்க்காக கொடுக்கலங்க. இல்லை கிட்டத்தட்ட உங்களால் 50 கிலோ வரைக்கும் லோடு ஏற்றிக்க முடியும். ஸோ யூசபிலிட்டி வைஸ் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்க வகையில் இந்த ரூஃப் ரைல்ஸும் நமக்கு கொடுத்துருக்காங்க. தேர்ட் அண்ட் ஃபோர்த் வேரியன்ட்ல இது நமக்கு ஸ்டாக்ல வந்துருது. பேஸ் 2 வேரியன்ட்ல வராது. வேணும்னா நம்ம ஆக்சரிஸா ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து இன்டீரியர் போய் நம்ம பார்த்துடலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இன்டீரியர் வைஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு கலர் தீம் கம்ப்ளீட்டாக சேஞ்சுங்க. ஸோ இந்த பீச் காம்பினேஷன் கொடுத்துருந்தாங்க, பட் இந்த டாப்ல வந்து பிளாக் கலர்ல வரும். ஸோ பேடிங் டோர் பேடிங்ஸ்லையும் சரி, டேஷ்போர்ட்லையுமே சரி, பாதி ஆஃப் வந்து பீச்சும் பாதிக்கு மேலே வந்து கம்ப்ளீட்டாக பிளாக்ல இருக்கும். இப்போ ஃபுல்லாகவே அந்த பீச் காம்பினேஷன் போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு லுக் வைஸ் நல்லாவே ஒரு ப்ரீமியம் லுக்கு கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு அந்த ஒரு கிளாஸ்ட்ரோஃபோபியாங்கிற ஒரு விஷயமும் நமக்கு இல்லாமல் இருக்கும். அதாவது ஃபுல் பிளாக்காக இருக்கும்போது ஒரு மாதிரியான ஃபீல் நமக்கு கொடுக்கும். அது இல்லாமல் நல்லாவே நல்லாவே பிரைட்டாக இருக்க மாதிரி இது நமக்கு இப்போ லுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேரிங்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஸ்டேரிங் வீலுங்க. ரினால்ட்டோட அந்த நியூ லோகோ போட்டு இந்த செட்டப்பே நமக்கு மாற்றிருக்காங்க. நல்லா இருக்கு, பார்க்கறதுக்கு லுக் வைஸ் நல்லாவே இருக்கு. டேஷ்போர்டோட லுக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு கைகர்லாம் பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஏசி வென்ட் செட்டப்ல இப்போ நம்ம கொண்டு போயிருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி ட்ரைபர்ல பார்த்தீங்கன்னா ஒரே லைன்ல ஏசி வென்ட்ஸ் எல்லாமே வரும். பட் இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் கொடுத்துட்டு சென்ட்ரு ஏசி வென்ட்ஸை கீழே கொண்டு போயிருக்காங்க. இன்ஃபோடைன்மெண்ட் கொஞ்சம் மேலே ஏறி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்ஃபோடைன்மெண்ட்டுமே ஒரு நியூ இன்ஃபோடைன்மெண்ட் தான். ஸோ இதில் வந்து ஆண்ட்ராய்டோ ஆப்பிள் கார்ப்ளே இது எல்லாமே ஒயர்லெஸ்ஸாக நமக்கு வருது டாப் வேரியன்ட்ல. இந்த இன்ஃபோடைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் வேரியன்ட்ல இருந்தே கொடுக்குறாங்க. ஸோ அதனால செகண்ட் அண்ட் தேர்ட் வேரியன்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயர்டு ஆப்ஷனாக வந்துடும். அண்ட் ஏசிஸை பொறுத்த வரைக்கும் மேனுவல் ஏசிஸ் தான். டாப் வேரியன்ட்லயுமே ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசிஸ் கிடையாது. புஷ் பட்டன் ஸ்டார்ட் இதெல்லாமே வந்துருது. இந்த தடவை இந்த 2025 அப்டேட்ல இருந்து நமக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன் இந்த ட்ரைபர்ல கொடுக்குறாங்க. ஸோ அது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். நீங்க ஹைவேஸ் எல்லாம் போகும்போது ஒரு 80 லாக் பண்ணிட்டு அப்படியே ஓட்டுறீங்க போது உங்களுக்கு நல்லாவே மைலேஜுமே கொடுக்குங்க. ஸோ அந்த வகையில் க்ரூஸ் கண்ட்ரோல் நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. க்ளவ் பாக்ஸ்லவே பார்த்தீங்கன்னா டாப் வேரியன்ட்ல நமக்கு 2 க்ளவ் பாக்ஸ் வந்துருங்க. மேலே 1 கீழே 1 2 கொடுத்துட்றாங்க. பேஸ் வேரியன்ட் போறீங்க போது உங்களுக்கு இந்த கீழே இது மட்டும்தான் இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் IRVM பார்த்தீங்கன்னா மேனுவலி அட்ஜஸ்டபிள் டே நைட் IRVM வந்திருக்கு. பேஸ் 2 வேரியன்ட்ல ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும், இது வராது. அண்ட் க்ளவ் அண்ட் சன்வைசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கோ டிரைவர் சைடு மிரர்ஸும் வந்துருது. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா தேர்ட் அண்ட் ஃபோர்த் வேரியன்ட்ல தான் இருக்கும், ஃபர்ஸ்ட் 2 வேரியன்ட்ல வராது. அண்ட் இந்த தடவை கொடுத்துருக்க இன்னொரு மேஜரான அப்டேட்னு பார்த்தீங்கன்னா இது நமக்கு அந்த வாய்ஸ் அசிஸ்ட்லாம் இருக்குங்களா. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா பழசில் வந்து இந்த இடத்துல ஸ்பீக்கர் கொடுத்துருப்பாங்க, மைக் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த தடவை வந்து நமக்கு இங்கே மேலே இருக்க மாதிரி இருக்கு. ஸோ அதனால இன்னுமே அந்த வாய்ஸ் கேப்சர் வந்து இன்னுமே நல்லா இருக்கு. மற்றபடி ஸ்டேரிங் மோட்டர் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துருது. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா இன்ஃபோடைம் கண்ட்ரோல் இது, இந்த சைடு பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரஸ்டோட கண்ட்ரோல்ஸ் இது எல்லாமே வர மாதிரி கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் கன்சோலை பொறுத்த வரைக்கும் ஹசார்டு, சென்ட்ரல் லாக்கான சுவிட்ச், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப், ரியர் டீஃபாகருக்கான சுவிட்ச், பார்க்கிங் சென்சார், ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சாருக்கான ஆன் ஆஃப் சுவிட்ச் இதெல்லாமே இங்கே வந்துருது. அந்த இடத்துல USB போட்டு ஸ்டார்ட் ஸ்டாப்பான புஷ் பட்டன் இங்கே வந்தது. க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான ஆன் ஆஃப் சுவிட்ச் இங்கே நம்ம கொடுத்துருக்காங்க. கீழே ஒயர்லெஸ் சார்ஜர் எல்லாமே வந்திருக்கு. ஸோ பழசுல பார்த்தீங்கன்னா இந்த USB போர்ட்லாம் கீழே போயிருக்குங்க, க்ரூஸ் கண்ட்ரோலும் இருக்காது. இந்த ஸ்டார்ட் பட்டன் மட்டும் தான் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க, புஷ் பட்டன் மட்டும் தான் இந்த இடத்துல சைடில் ரைட் சைடு ஒதுக்கி இருக்கும். பட் இந்த சென்டரா 3 பட்டன் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சென்ட்ரல் கன்சோலை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 கப் ஹோல்டர்ஸ் அண்ட் க்ளவ் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் கூல்டு க்ளவ் பாக்ஸாக வந்துருதுங்க. டாப் வேரியன்ட் அதாவது தேர்ட் அண்ட் ஃபோர்த் வேரியன்ட் கூல்டு க்ளவ் பாக்ஸாக வரும். ஸோ நீங்கள் கூல் ட்ரிங்க்ஸ் வாட்டர் பாட்டில் வைக்கிறீங்க, அது கொஞ்சம் கூலாகவே மெயின்டைன் ஆகும், அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் இந்த 2025 ஃபேஸ் லிஃப்டட் ட்ரைபர்ல கொடுத்துருக்க விஷயம். அண்ட் இன்னொரு விஷயம் நான் மறந்தது பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் லைன்ல பார்த்தீங்கன்னா டாப் வேரியன்ட்ல இந்த மாதிரி ஒரு உட் ஸ்ட்ரக்சர் ஃபினிஷ்ல போயிருக்கு பிரிண்டடா. இதுவே மற்ற வேரியன்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் கலர் லைன் போற மாதிரி இருக்கும். இந்த டாப் வேரியன்ட்ல மட்டும் இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலர்ல டெக்ஸ்சர் ஃபினிஷா நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லோகோ பார்க்கறதுக்கு அப்படியே இந்த ரினால்ட்டோட லோகோ தான். ஸோ அது அப்படியே இந்த இடத்துல பேட்டர்னா போற மாதிரி நமக்கு இருக்கு. செகண்டோட கம்ஃபர்ட்டும் நமக்கு நல்லாவே இருக்குங்க. ஏறி உட்கார்றதுக்கும் கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. பெரியவங்கல இருந்து எல்லாருமே ஈஸியா ஏறி உட்காரலாம், அந்த லெவல்ல கொடுத்துருக்காங்க. நீ ரூம் லெக் ரூம் எல்லாமே நமக்கு ஓகேவா இருக்குங்க. ஸோ இந்த செகண்ட் ரோவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ஸ்லைடிங்கும் பண்ணிக்க முடியும், ரெக்ளைனிங்குமே பண்ணிக்க முடியும். அதனால இந்த இங்க சென்ட்ரல் ரோல உட்கார்ற பேசஞ்சர்ஸ் வந்து அவங்களுக்கு கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஈஸியா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃப்ளோரும் பார்த்தீங்கன்னா ஃபிளாட் ஃப்ளோரா தான் இருக்கு. அதனால 3 பேர்னாலுமே அட்ஜஸ்ட் பண்ணி இந்த இடத்துல உட்கார முடியும் நம்மளால. மற்றபடி ஏசி வென்ஸ் வந்துருது. செகண்ட் ரோக்கு செப்பரேட் ஏசி வென்ஸ் வருது. தேர்ட் ரோக்கும் செப்பரேட்டான ஏசி வென்ஸ் மேல நம்ம கொடுத்துருக்காங்க. அண்ட் சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் 21 ஸ்டாண்டர்டான சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து இப்போ 2025 அப்டேட்ல இருந்து கொடுக்குறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 6 ஏர் பேக், ABS, EBD, ESP, ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே நமக்கு அதில் வந்துருது. அண்ட் கிராப் ஹேண்டில்ஸ் இதெல்லாமே வந்திருக்கு. இந்த டாப் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் சென்டர் ரோல 2 லைட்டு கொடுத்துட்றாங்க. கேபின் லேம்ப் வந்து 2 கேபின் லேம்ப் இருக்க மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மேகசின் ஹோல்டர் எல்லாமே இருக்கு. போத் டிரைவர் அண்ட் கோ டிரைவர் 2 சீட்டுக்கு பின்னாலுமே மேகசின் ஹோல்டர் எல்லாமே நம்ம கொடுத்துருக்காங்க. பிளஸ் செகண்ட் ரோக்கு செப்பரேட்டா ஒரு 12 வோல்ட் சாக்கெட்டும் வருது. தேர்ட் ரோக்கு செப்பரேட்டா ஒரு 12 வோல்ட் சாக்கெட் எல்லாமே நம்ம கொடுத்துருக்காங்க.
இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே போயிருக்கு. டோர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பவர் விண்டோ சுவிட்சஸ் அண்ட் டோர் ஓப்பனர்ஸ் எல்லாமே சில்வர் கலர்ல போயிருக்கு. ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல டோர்ல 2, ரியர் டோர்ல 4 ஸ்பீக்கர்ஸ் பிளஸ் 2 ட்வீட்டர்ஸ் ஆப்ஷனும் வருது. அண்ட் ஹெட் ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்குமே நமக்கு செகண்ட் அண்ட் தேர்ட் ரோக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் ரெண்டு ஃபிக்ஸடா வருது, செகண்ட் அண்ட் ரோக்கு அட்ஜஸ்டபிளா கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ஃபர்டபுள் வைஸும் நமக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதனால சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வைஸும் நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்க வகையில் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து தேர்ட் ரோக்கு நம்ம எப்படி போகலாம்னு சொல்லிட்டு சொல்கிறேன், அங்கே எப்படி கம்ஃபர்ட் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லிவர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ஜஸ்ட் சின்ன ப்ரெஸ் பண்ணும்போது ஈஸியாகவே அது நமக்கு போயிடுதுங்க. அடுத்து உள்ள போய் காமிக்கிறேன். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா தேர்ட் ரோல இப்போ நான் உட்காந்துருக்கேன். நான் ரைட் பார்த்தீங்கன்னா 5'11". ஸோ இந்த லெவலில் எனக்கு கம்ஃபர்டபுளாக தாங்க இருக்குது. ஃப்ரண்ட்டை வந்து கொஞ்சம் நான் முன்னாடி நவுத்திருக்கேன். ஃப்ரண்ட்டில் இருக்கவங்களுக்கும் நிறைய ஸ்பேஸ் இருக்க மாதிரி அவங்க வச்சுக்கிட்டாங்க போது தேர்ட் ரோல சில்ட்ரன்ஸ் நல்லாவே உட்காரலாம். இல்லை ஃப்ரண்ட் ரோவையும் கரெக்டாக அவங்க பொசிஷன் பண்ணியிருந்தாங்கன்னா தேர்ட் ரோலையும் ஒரு 2 அடல்ட் வந்து ஷார்ட் டிஸ்டன்ஸுக்கு உட்காந்து போகலாம். ஸோ அந்த மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப தூரம் பயணிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா அப்படி பண்ணும்போது செகண்ட் ரோல இருக்கவங்களுக்குமே கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதனால செகண்ட் ரோக்கு கொஞ்சம் பெரியவங்களாம் உட்காந்துட்டு தேர்ட் ரோல சில்ட்ரன்ஸ்லாம் உட்காந்து போனாங்கன்னா நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏசி ஒன்ஸ் இந்த இடத்துல நமக்கு வந்துருது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 12 சாக்கெட்டும் கொடுத்துருக்காங்க. ஹெட் ரூமும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும், ரொம்பலாம் அடிக்கல. ஹெட் ரெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா கரெக்டான லெவலில் கொடுத்துருக்காங்க. அண்ட் சீட் பெல்ட்டுமே வந்துருதுங்க. 3 பாயிண்ட் சீட் பெல்ட் எல்லா சைடுமே நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் கைஸ் இந்த 2025 ரெனால்ட் ட்ரைபர்ல கொடுத்துருக்க விஷயங்கள் அப்படிங்கிறது. எக்ஸ்டர்னல் வைஸ் பார்க்கும்போது மேஜரான டிசைன் சேஞ்சஸ்ங்கிறது பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்ல வந்து கம்ப்ளீட்டான ஃபேஸியா சேஞ்சஸ் ஆயிருக்கு. ரியர்ல பார்த்தீங்கன்னா லைட்ஸ் எல்லாமே எல்இடியா கொடுத்து அந்த சென்ட்ரல் லைன் பியானோ பிளாக் ஃபினிஷ்ல போயிருக்கு. நியூ லோகோ எல்லாமே கொடுத்து ஒரு டிஃப்ரெண்ட் லுக்ல இருக்கு. ஸ்கிப் லைட்ஸ் எல்லாமே நமக்கு புதுசாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இன்டீரியர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது டேஷ்போர்டோட சென்ட்ரல் லுக் வந்து கொஞ்சம் நமக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. ஸ்டேரிங் எல்லாமே மாறி இருக்கிறது வந்து நல்லாவே இருக்கு. மற்றபடி கம்ஃபர்ட் வைஸ் பார்க்கும்போது நமக்கு சேமா தான் இருக்கு. அந்த சீட்டோட ஃபேப்ரிக் எல்லாமே அந்த டிசைன் சேஞ்சஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. பழசுனா பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பிளாக் இருக்கும். பட் இப்போ வந்துட்டு பிளாக் ப்ளஸ் பீச்சிங் அந்த ஒரு காம்பினேஷனில் கொண்டு போயிருக்காங்க. எல்லாம் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு. அண்ட் வயர்லெஸ் சார்ஜர், க்ரூஸ் கண்ட்ரோல், அது மட்டும் இல்லாமல் இந்த டாப் வேரியன்ட் நீங்கள் போறீங்க போது டிரைவர் ஆர்ம் ரெஸ்ட், டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸுமே உங்களுக்கு அடிஷனலாக வருது. லைட்ஸுமே பார்த்தாலும் எல்இடி ஹெட் லேம்ஸாக போகுது. ப்ளஸ் ஃபாலோ மீ ஹெட் லேம்ப்ஸ், ஆட்டோமேட்டிக் ஹெட் லேம்ப்ஸ், ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ், எல்இடி ஃபாக் லேம்ப்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஃபீச்சரோட இந்த 2025 அப்டேட்ல அவங்க கொடுத்துருக்காங்க. இதோட ஓவரால் பிரைசிங் அப்படின்னு பார்க்கும்போது 8,65,000 வருதுங்க. இந்த டாப் வேரியன்ட். பேஸ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 6,30,000 ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ டீடைல்டு பிரைஸ் டீடைல்ஸ்க்கு உங்களோட நியரஸ்டா இருக்கக்கூடிய ஷோரூம் போய் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க வண்டியை. அண்ட் பிரைஸ் டீடைல்ஸுமே உங்க கொட்டேஷன் வந்து கரெக்டாக கேட்டு வாங்கிக்கோங்க. ஸோ இந்த 2025 ரெனால்ட் ட்ரைபர் ஃபேஸ் லிஃப்ட் வெர்ஷனோட டிசைனிங் அண்ட் இதில் கொடுத்த ஃபீச்சர்ஸை பார்த்தோன்னா உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் லீவ் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னங்கிறதாமே சொல்லுங்க. அண்ட் ரெனால்ட் ட்ரைபர் வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.